வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா விதித்துள்ள தீர்வை வரி அமலாக்கத்தின் இடைநிறுத்த காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்குமாறு இலங்கை அரசு அதிகாரப்பூர்வ கோரிக்கை. நிராகரிக்கப்பட்ட வேட்புமனு குறித்து நீதிமன்ற தீர்ப்புகளின் நகல்களை சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. நாட்டில் செயல்பட்டு வரும் ஊழல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் புத்த சாசனம் பாதுகாக்கப்படவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்கா விதித்துள்ள பரஸ்பர தீர்வு வரி அமலாக்கத்தின் இடைநிறுத்த காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்குமாறு இலங்கை அரசு விரைவில் அதிகாரப்பூர்வ கோரிக்கையை முன்வைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முந்தைய காலத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் இலங்கையின் மீது பரஸ்பர தீர்வை வரியை 44% அதிகரித்ததை தொடர்ந்து இலங்கை பொருளாதாரம் கடுமையான தாக்கத்தை எதிர்கொண்டது. இதனை எதிர்கொள்வதற்காக இலங்கை அரசு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிகளை ஆரம்பித்தது. அதற்காக ஒரு நிபுணர் குழுவும் நியமிக்கப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் தீர்வை நாடி ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஒரு அவசர கடிதத்தையும் அனுப்பி வைத்தார். இதனையடுத்து அமெரிக்கா அந்த வரி அமலாக்கத்தை தற்காலிகமாக 90 நாட்களுக்கு ஒத்திவைத்தது. தற்போது இந்த இடைநிறுத்த காலத்தை 6 மாதங்கள் வரை நீடிக்க வேண்டும் என இலங்கை அரசு எதிர்பார்க்கும் நிலையில் அதற்கான தீர்மானிக்கப்பட்ட கோரிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து அதிகளவான இறக்குமதிகளை மேற்கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக சமநிலையை மேம்படுத்துவதன் மூலம் வரிச்சலுகைகளை மீண்டும் பெறும் வழிகளை இலங்கை ஆராய்ந்து வருகின்றது. நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் குறித்து நீதிமன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அந்த மனுக்கள் மற்றும் தீர்ப்புகளின் நகல்களை சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பல வேட்பாளர்கள் தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் சில காரணங்களால் நிராகரிக்கப்பட்டன. இதற்கு எதிராக பல அரசியல் கட்சிகள் நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தன. அந்த வழக்குகளுக்கு அமைய சில நீதிமன்றங்கள் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்குமாறு உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து எந்தெந்த வேட்புமனுக்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் அந்த மனுக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளின் பிரதிகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு விரைவாக வழங்குமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரை 164 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பாக 130 முறைப்பாடுகளும் தேர்தலோடு தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 34 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பாக 17 வேட்பாளர்களும் 57 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் பரவலாக செயல்பட்டு வரும் ஊழல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தெரிவித்தார். பரந்தன் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் அவரது தலைமையில் திறந்து வைக்கப்பட்ட நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், மக்களால் உருவாக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் நாட்டை காலி செய்த திருடர்களை நாம் கண்டிருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இனிவரும் நாட்களில் கைதுகள் வேகமாக இடம்பெறும். இதில் பலர் சிக்கப் போகின்றார்கள். எங்களால் ஒருவரும் விரும்பி கைது செய்யப்படுவதில்லை. மக்கள் எங்களிடம் ஊழலை ஒழிக்க வேண்டிய பொறுப்பை ஒப்படைத்துள்ளனர். அதனால் நாங்கள் ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக உறுதியுடன் செயல்படுவோம். மக்களின் நம்பிக்கைக்கு மாறாக செயல்படுவோர் தக்க தண்டனையை அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று குறிப்பிட்டார். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில், குறிப்பாக வடக்கில் தாயக கோட்பாட்டை மறுப்பதற்கான ஒரே ஒரு ஆதாரம் பௌத்த சின்னங்கள் மற்றும் அடையாளங்களாகவே உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் கூறுகையில், இதன் காரணமாகவே சில பிரிவினைவாத அரசியல்வாதிகள் வடக்கில் உள்ள பௌத்த சின்னங்களை முற்றிலும் அழிக்க முயல்கின்றார்கள். பின்னர் அந்த இடங்களில் புதிய கோவில்கள் கட்டப்படுகின்றன. அதற்கு பின்னால் பழைய கோவில்கள் இருந்ததென்று கூறி வருகின்றனர். மேலும் இலங்கை ஒரு பௌத்த நாடு என்பதை குறிப்பிடும் அவர் திஸ்ஸ விகாரையில் திறப்பு விழா நடத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பது அல்லது பிக்குகளுக்கு தானம் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்புகள் எழுவது என்ன நியாயம் என்றும் கேள்வி எழுப்பினார். இது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் புத்த சாசனம் பாதுகாக்கப்படவில்லை என்பதற்கான தெளிவான எடுத்துக்காட்டாகும். மேலும் இலங்கை தேசிய கீதம் 2 மொழிகளில் இசைக்கப்படுவதை தவறான செயலாகவும் அரசியலமைப்பை மீறுவதாகவும் விமர்சித்த அவர், இந்தியா போன்ற நாடுகளில் பல மொழிகள் இருந்தாலும் தேசிய கீதம் பெங்காலி மொழியில் மட்டுமே இசைக்கப்படுவதை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டிருந்தார். தேசிய கீதம் ஒலிக்கும் போது எதனையும் மேலாக எண்ணாமல் அனைவரும் ஒரே உணர்வில் இருக்க வேண்டும் என்றும் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார்.
அரசியலில் தற்காலிக ஓய்வில் உள்ள முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்ச நேற்றைய தினம் நேர்முக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டனர். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிக்க கோட்டாபய ராஜபக்ச தனது சகோதரனான மஹிந்த ராஜபக்சவை அவரது உத்தியோகபூர்வ இல்லமான விஜயராமவில் சந்தித்ததாக மஹிந்தவின் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. இந்த சந்திப்பை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச தனது சமூக ஊடகத்தில் பதிவொன்றை பகிர்ந்துள்ளார். எமது சகோதரரும் முன்னாள் ஜனாதிபதியான கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி அயோமா ராஜபக்ஷ ஆகியோர் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு எனது இல்லத்தில் என்னை சந்திக்க வந்தனர். வெற்றிலை பிடித்தபடி அவர்கள் வந்ததை பார்த்ததும் பண்டைய பாரம்பரியமான பரம்பரை உறவினர் சந்திப்பு நினைவுக்கு வந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சந்திப்பில் பல நெருங்கிய நண்பர்கள் பங்கேற்றதாகவும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் மஹிந்த ராஜபக்ச தனது குடும்பத்தினருடன் பேர குழந்தைகளுடனும் புத்தாண்டை கொண்டாடிய தருணங்களை பதிவு செய்த புகைப்படங்களையும் தனது முகப்புத்தகத்தில் பகிர்ந்துள்ளார். யுத்த காலத்தில் போரை முடிக்க விரும்பாத முன்னாள் ஜேவிபி தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இன அழைப்புகளை மறைக்கவும் அதன் சாட்சியாக அமைந்துள்ள செம்மணி புதைகுழி அகழ்வை தாமதிக்கவும் முயற்சிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில் யாழ் செம்மணியில் இலங்கை இராணுவத்தால் கொலை செய்யப்பட்ட சுமார் 600க்கும் அதிகமான தமிழ் மக்களின் சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளமை ஆவணங்களில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த கால அரசாங்கங்கள் அந்த பகுதியில் இரவிரவில் கனரக வாகனங்கள் மூலம் அகழ்வை மேற்கொண்டு சாட்சியங்களை அளிக்க முயற்சி செய்தன. தற்போது மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையிலும் அகழ்வுக்கு தேவையான 20 லட்சம் ரூபாவை ஒதுக்குவதில் கூட தற்போதைய அரசாங்கம் தயக்கம் காட்டுகின்றது. மேலும் அகழ்வை ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்ட தமிழ் பேராசிரியரை மாற்ற அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் என்பிபி அரசாங்கம் தொடர்பாக தமிழ் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இறுதி யுத்தத்தில் போரின் நிறைவு விருப்பத்தை துளைத்த ஜேபிபி இன்று பெயரை மாற்றி தமிழ் மக்களுக்கு தீர்வை வழங்குவதாக கூறி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே பட்டளந்த படுகொலையினை சர்வதேச விசாரணைக்கு கொண்டு செல்ல தயாராக இருப்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் தமிழர்களின் கொலைக்கேனும் அதிக அளவில் விசாரணைகள் நடத்த அவர்களுக்கு ஆவல் இல்லை. அதனால் தான் தமிழ் மக்களுக்கு எதிராக திட்டமிட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தியது போல தற்போது செம்மணி அகழ்விலும் என்பிபி அரசு முற்றிலும் இனவரி அடிப்படையில் செயல்படுகிறது என்று கூறியுள்ளார். தமிழர் இன அழிப்புகளை மூடிமறைக்கும் தேசிய மக்கள் சக்தியை தமிழர்கள் புரிந்து கொண்டு எதிர்க்க வேண்டிய நேரம் இது என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உறுதியுடன் வலியுறுத்தியுள்ளார். மின்சார கட்டணங்கள் இருமுறை குறைக்கப்பட்ட போதிலும் இலங்கை மின்சார சபை கடந்த ஆண்டில் 148.6 பில்லியன் ரூபாய் லாபம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக 2023ஆம் ஆண்டு இறுதியில் 292.8 பில்லியன் ரூபாவாக இருந்த மின்சார சபையின் குறுகிய கால கடன்கள் மற்றும் பொறுப்புகள் 2024இல் 123.6 பில்லியன் ரூபாவாக குறைந்துள்ளதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள ஆண்டுக்கான பொருளாதார மதிப்பீட்டு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று நீண்டகால கடன்கள் 413.3 பில்லியனில் இருந்து 409 பில்லியனாக குறைந்துள்ளன. எனினும் செலவுகளை கட்டுப்படுத்த நிலையில் மேலும் கட்டண குறைப்புகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் மத்திய வங்கி எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் மின்சார சபையின் நிதி நிலைமை பாதிக்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு உற்பத்தியாகிய மொத்த மின்சாரத்தில் 32.6% அனல் மின் உற்பத்தி மூலமும் 32.3% நீர்மின் நிலையங்கள் வழியாகவும் 21.2% பாரம்பரிய முறைகளின் ஊடாகவும் 13.9% எரிபொருள் மூலமும் உற்பத்தி செய்யப்பட்டது என்றும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டை விட கடந்த வருடம் அதிகளவான இலங்கை தொழிலாளர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. அதன்படி கடந்த காலத்தில் மாத்திரம் 3,14,828 இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2023உடன் ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கையானது 5.8% அதிகமாகும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதன்படி 2023ஆம் ஆண்டில் 2,97,656 பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.